ஹே காய்ஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படம் வந்து ஒன் டேல எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு அஃபீஷியல் அப்டேட் வந்து கேவின் ப்ரொடக்ஷன் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல 150 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கிறது அஃபீஷியலாக அந்த ஒரு போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் டேல 150 crore வேற லெவல் சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு. ஸோ இருந்த ஹைப்புக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ கரெக்டான கலெக்ஷன்றது நல்லாவே பண்ணிருச்சு. பட் இன்னைக்கான டிக்கெட் புக்கிங்லாம் நான் சுமார் தான் போயிட்டு இருக்கேன். படம் வந்து நல்லா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ வந்து ரொம்பவே மோசமாக தான் வந்துச்சு. ஸோ அந்த வகையில் வந்து தமிழ்நாட்டிலாம் சுமார் தான் போயிட்டு இருக்கு. பட் அதர்ஸ் கண்ட்ரீஸ்ல வேணா நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ யாஷ்காக இன்னும் நிறைய பேர் அதர் கண்ட்ரி எல்லாத்துலயும் படம் நல்லா ஓட வாய்ப்புகள் இருக்கு. அதுல வேணா வசூல் பண்ணுமே தவிர மற்றபடி தமிழ்நாட்டில் வசூல்ன்றது அந்த அளவுக்கு பண்ணாது. குறைவான வசூல் அப்படின்றது தான் பண்ணும். சரி ரைட்டு, படம் ஒன் டேல 150 crore. ஸோ கண்டிப்பா ஃபைனல் கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ 1000 crore வராது, கம்மியாக தான் இருக்கும். ஸோ எவ்வளோன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் தான். ஸோ ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது நம்ம கேவின் ப்ரொடக்ஷன் தான். ஏன் ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட், பாக்ஸ் ஆஃபீஸ் போஸ்ட் ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போ நமக்கு எழும்புது. ஸோ அந்த அளவுக்கு காண்டாகுது. ஜனநாயகன் படம் ஒன் டேல வந்து 80 கோடி தான் கலெக்ஷன் பண்ணிச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கம்மியான வசூல் தான். படம் லீக் ஆயிடுச்சு. ஸோ லீக் ஆகியும் ஒரு 80 கோடி கலெக்ஷன் வச்சிருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய வரலாற்று மிக்க ஒரு விஷயம். ஸோ எவ்வளவு ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால கண்டிப்பா இவங்க எல்லாம் போஸ்டர் விட்டு ஹைப் ஏற்றிருக்கணும். போஸ்டர் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் விட்டுருக்கணும். பட் இவங்க என்ன அஃபிஷியலா ஒரு போஸ்டர் இல்லை, என் ஃபைனல் கலெக்ஷன் 350 கோடிங்கிறாங்க. ரைட், இதுவாது ஹையஸ்ட் கலெக்ஷன் தானே. ஸோ இதையாவது சொல்லலாம். ஸோ இதையும் சொல்லல. ஸோ கம்பெனிக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு நட்டம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது. உடனே லீக் ஆகி இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணி இவ்வளவு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு, 350 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படிங்கும்போது ஜனநாயகன் படத்துக்கு ஏன் சொல்லல அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வருது. ஸோ அதுதான் காண்டாகிறத தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அண்ட் கேவின் ப்ரொடக்ஷன் தயாரிச்சதுல இது வரைக்கும் நான் பார்த்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 படங்கள் பார்த்திருக்கேன். அதுல ஒன்று கேடி த டெவில், அது மட்டமான படம். ரெண்டாவது ஜனநாயகன் படம். ஸோ ஜனநாயகன் படம் சூப்பரான ஒரு படம் தான். தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு படமா செம்மையான போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ டாக்ஸிகா, இந்த படம் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. ஸோ இவங்க பண்ற படங்கள் தமிழ் ஆடியன்ஸுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ பிடிச்ச படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் மட்டும் தான். அந்த படம் மட்டும் தான் நல்லா ஓடி இருக்க தவிர மற்ற படங்கள்லாம் ரோஸ்ட்டுக்கு தான் போயிருக்கு. இன்னும் 2-3 நாள் டாக்ஸிக் ரோஸ்ட்டும் வந்துடும். ஓடிடியில் வந்தது அப்புறமா பாருங்க வச்சு அடிக்க போறாங்க. நம்மளும் அடிப்போம், வேற வழி இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்கேன். கண்டிப்பா அடிச்சு ரோஸ்ட் வீடியோ போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாஷ் அவர்களுடைய டாக்ஸிக் படம் ஒன் டேல 150 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கதா அஃபிஷியலா சொல்லிருக்காங்க. சோ இத பத்தி உங்களோட பிரிண்டர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.